ஹல்லேலூயா. துதிப்போம். இந்த அருமையான தேவனுடைய ஆலயத்திற்காக இது ஜெபிக்கும் பொழுது 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சாலமோன் ஜெபித்தது போல இந்த ஆலயத்துக்கு வருகிறவங்க எல்லாரும் கர்த்தர் அழுகிற நன்மைக்காக சந்தோஷமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. 7ஆம் அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஆலய பிரதேசம் முடிந்த உடனே ஆண்டவர் வந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் அப்படி வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புவார். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, சுத்தமா சொல்லி ஜெபம். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல முதியோரும் பெரியோரும் பிள்ளை தாட்சிகளும் கர்ப்பவதிகளும் இந்த இடத்தை தேடி வருவார்கள், பிரஜாதிகளும் வருவார்கள். தானியத்திற்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கர்த்தர் அருளிய நன்மைகளுக்காகவும் இந்த இடத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க. அவர் இங்க வருகிறோட ஆத்துமா தொய்ந்து போகாது. இங்கு வருகிற மக்களுடைய குடும்பம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும். நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் சஞ்சலங்கள் எல்லாம் நீக்கி நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை நடத்துகிற ஆசாரியர்களை கொடுத்த பதார்த்தங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எப்படி ஆயினும் இந்த பகுதியில ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக எமது பிள்ளைகள் ஆண்டவரை கண்டிருந்த ஒரு தரிசனத்தை இந்த நாளிலே நீர் நிறைவேற்றினீர். உங்களுடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் வீணாய் விழுவதில்லை. இந்த இடத்துல பல ஆண்டுகளாக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி வருகிற அருமையான ரமன் சமையல் ஐயாவுக்காக, செல்வியக்காவுக்காக, கர்த்தர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்னும் அந்த ஊழியத்திலே அதிகமாய் விருத்தி அடைவோம். இந்த பகுதியில் உள்ள வாலிப சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரவும். ஆண்டவரே, முதியோர்கள், பெரியோர்கள், சிறியர்கள் எல்லாருமே இந்த இடத்தில் வந்து தேவனுடைய ஆவிக்குரிய மன்னாவினால் திருப்தி அடையவும், அந்த நன்மையை ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆளின் தரப்புக்காக பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான இசக்கண்ணனுக்காக, ஒரு மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அந்த சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான ராமன் சுமையிலேய குடும்பத்தை கர்த்தர் நீர் தெரிந்தெடுத்து, நீர் அழைத்து, நீர் பிரித்தெடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில் அவர்களை இந்த இடத்துல ஒரு அரணிப்பான பட்டணமாகவும் வெண்கல அலங்கமாகவும் இருப்பு தூணாகவும் வைக்கப் போகிறேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனாலும் அவர்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை காத்து ரட்சிக்கும்படி உங்களோடு இருக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you. Thank you uncle. ராஜா அண்ணா, ஸ்மைலி அக்கா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏசாயா 43:21 நான் அங்கிளுக்காக இந்த ஆலயத்துக்கு நினைச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாரு. இந்த ஜெபத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கிள் இந்த ஊழியத்துல ஆண்டவர் இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறது இவங்களுக்கு ஆண்டவரை துதிப்பதற்காக. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியால இருக்கிற ஜனங்களையும் துதிக்க வைப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நல்லது செய்யறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. கெட்டவன் சொல்லுவோமா? இல்ல துரோகின்னு சொல்லுவோமா? நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்ல? ரொம்ப நல்லவர் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்பவும் சொல்லிட்டே இருப்போம். ஒரு 10 பேருக்கே சொல்லுவோம், ரொம்ப நல்லவர், எனக்கு உதவி செஞ்சாருன்ட்டு. ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கொடுத்து இந்த இடத்துல நம்ம துதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வமாய் நம்ம அனைவருக்கும் இருக்கிறார். இந்த ஏரியாவில் இருக்க ஜனங்களுக்கும் அவர் நல்லவராய் இருப்பதனால இந்த ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்து குடும்பத்துல அவ எல்லாரும் எவ்வளவு நாள் விருப்பப்பட்டிருப்பாங்க இந்த ஆலயத்தை நாங்க கட்டணும்னு. அவ மனவிருப்பம் எவ்வளவு நாள்
அவர் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் ஒரு நிமிஷம் நம்ம சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடலாம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உறவாகுவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாகுவர். நன்மைகள் எதிர்பார்த்து உறவாகுவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாகுவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, உங்களும் நேர்வரும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, உங்களும் நேர்வரும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் ஒருவரை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரை போல இல்லையா. நீரிந்திலாவே இல்லை குணமேலையா, உன்னையின் மரணை மனமேலையா. வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னையின் மரணை மனமேலையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, உங்களும் நேர்வரும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே. காலம் என்ன நீ அறிவீர், என்ன காலம் என்ன நீ அறிவீர், பார்த்துக் கொண்டீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சொந்தித்த நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சொந்தித்த நேரங்களில் பலன் தருவீர். சென்றார் துதி உமக்கே, கனம் உமக்கே, உணரும் நேர்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, உணரும் நேர்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே கனம், உமக்கே